என்னதான் வாழ்க்கையோ இது, போர் அடிக்குது, எரிச்சலாக வருது. என்ன வீட்டுக்காரர் கட்டியிருக்கணும் தெரியல, எரிச்சலாக வருது. குழந்தைங்கள பார்த்தாலே அப்படியே, சன்னதிங்களை பார்த்தாலே இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஐயோ வேலைக்கு வேறு போகணுமா, உடம்பெல்லாம் வலிக்குது. வேலைக்கு போய் நான் என்ன தான் பண்ணுறது அந்த இடத்துல? அவன் வேறு திட்டுறான், ஆஃபீஸர் திட்டுறான், இந்த பக்கம் இவன் திட்டுறான், இவனுங்கிட்டலாம் திட்டு வாங்கி இந்த இடத்துல வேலை பார்க்கணும்னு அவசியமா? எரிச்சலாக இருக்கே கடவுளே, இந்த வாழ்க்கை ஏன் தானே பாரு, அவள் அப்படி வளர்ந்துட்டான். ஐயோ எப்படி தான் அது வாங்கினாலும் தெரியலையே. ஐயோ அவன் நல்லாவே இருக்கக்கூடாது, பார்த்தாலே அப்படியே பற்றிக்கிட்டு வருதே. கடவுளே கடவுளே கடவுளே, தேங்க்யூ யூனிவர்ஸ். எனக்கு ரொம்ப அன்பான வீட்டுக்காரர் கொடுத்துருக்க, ரொம்ப அழகான குழந்தைங்க கொடுத்துருக்கீங்க. நான் ரொம்ப அழகான ஒரு ஆஃபீஸில் நான் வேலை பார்த்துட்ருக்கேன். என்னை சுற்றி இருக்கவங்க எல்லோரும் ரொம்ப நல்லவங்களாக இருக்காங்க. எல்லோரும் என்றைக்கும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும். நான் என்ன நினச்சிட்டு இருக்கணும் அது எனக்கு கிடைக்கணும். இது பண்ணுறது தான் நீங்கள் தப்பு. இப்போ நான் பண்ணேன்னு தெரியுமா? அதாவது நார்மலாக எல்லாருமே தப்பான வார்த்தைகள் நிறைய பேசிக்கிட்டு, இரிட்டேட் ஆகிட்டு, டென்ஷன் ஆகிட்டு, சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேரையும் திட்டிக்கிட்டு நீங்கள் இருக்கீங்க. ஆனால் கரெக்டாக அந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்ற அந்த டைம் வரும்போது மட்டும், ஓகே 11/11 மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து சில போர்ட்டல் ஓப்பன் ஆகுது, ஸோ இந்த டைமுக்கு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது உட்காந்து மாங்குன்னு எழுதி கடவுளே எனக்கு எல்லாம் கிடச்சிருந்தா தேங்க்யூ அப்படின்னு சொல்கிறனால நீங்கள் எதையுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ நான் பண்ண விஷயம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, மேடம் நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறேன் பட் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேந்தே அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம். நீங்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தில் 23 மணி நேரமும் 23.5 மணி நேரமும் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் நடக்கும். சும்மா ஒரு அரை மணி நேரத்துக்கு உட்காந்து நான் ரொம்ப நல்லவ, என்னை சுற்றி இருக்கவங்களாம் ரொம்ப நல்லவங்க, என்னை இருக்கவங்க எல்லாமே கடவுளே எனக்கு எல்லாத்தையும் கொடுத்துரு இப்படி சொல்லி வேண்டுறதுனால ஒன்றும் நடக்காது. ஸோ எப்போவுமே பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நினைங்க, நல்லதை பேசுங்க, நல்லதை செய்யுங்க. தேங்க்யூ.